சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல் இஸ் வெல், அனைத்தும் நன்மைக்கே. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 10th 11th 12th 3 ஸ்டாண்டர்டுக்குமான ரிசல்ட்ஸை 30 செகண்ட்ஸில் பார்க்கறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எப்படி ப்ரோ பார்க்கறது அப்படின்றது மாதிரி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் டேட்டை சொல்லிடுறேன். ரிசல்ட் டேட்டு ஃபைனல் பண்ண ஓகேங்களா? எந்தெந்த டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு May 6 மார்னிங் 10 o'clock. ஓகேங்களா? அதாவது May 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு அன்பில் மகேஷ் தேர்வு முடிவுகளை வெளியிடுகிறார். அடுத்தது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு SSLC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா May 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கே தேர்வு முடிவுகள் வெளியாகிவிடும். அடுத்தது HSC +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா, அவங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா May 14ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிசல்ட்ஸ் வந்து வெளியாக வாய்ப்பு இருக்குது. இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரிசல்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். கண்டிப்பாக உங்கள் ஃபோனுக்கே உங்களுடைய ரிசல்ட் வந்துடும். அது வேறு விஷயம். சம்டைம் சர்வர் எரராக இருந்துச்சுன்னா, எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா வராது, லேட் ஆகும். சரி, ஓகே, நெட் சென்டருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இதிலே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கப்பா, HSC இது எப்படி பார்க்குறது, இது எப்படி ஓப்பன் பண்ணுறது ப்ரோ, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3ன்னு இருக்கும். அதை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா இப்போ பாருங்கள், HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் March 2023ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் May 6ஆம் தேதி போய் பார்க்கும்போது 2024 மாறி இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போயிடுச்சு பாருங்கப்பா, HSC எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் March 2023. இப்போ அன்னைக்கு May 6ஆம் தேதி காலையில் இது 2024 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நீங்கள் எழுதின உடைய எக்ஸாம் நம்பர். நான் வந்து என்னுடைய பக்கத்து வீட்டு பையனுடைய நம்பரை போடுறேன், 46, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 72 அவனுடைய நம்பரை நான் போடுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 897. ஓகேங்களா? இது வந்து அவனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, இயர். இதை போடும்போது ரொம்ப கவனமாக போடணும். ஃபஸ்ட்டு வந்து டேட் வந்து பாருங்கள், நீங்கள் பிறந்த டேட். ஓகேங்களா? வெறும் 4ஆம் தேதினா 4ஆம் தேதி மட்டும் போட்டுறக்கூடாது. 04ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு எம் கேட்டிருக்காங்க. எம்னா மந்த்னு அர்த்தம். ஓகேங்களா? மந்த் என்னன்னு போடுறது, கிட்டத்தட்ட அவன் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தான். ஸோ அதனால் வந்து நான் அக்டோபர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். ஸோ அக்டோபர் மந்த். ஓகேங்களா? அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயர் கொடுத்துருக்காங்க. இயர் வந்து மேபி நம்முடைய +2 எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து 2005 அல்லது 2006 மேபி இருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கெட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும். நல்லா பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 7, ஃபஸ்ட்டு டேட்டு, அப்புறமா பர்த்து எந்த மந்த்து, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இயரு எந்த இயர். 2005 இருந்தால் 5 போடுங்க, 2006 இருந்தால் 6 போடுங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், 11th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கெட் மார்க்ஸ்னு கொடுத்தா இது லாஸ்ட் இயருக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? மார்க் வந்துடும். மார்க் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு பையன் சொன்னதுனால மார்க் நான் போடலை, ஏன்னா மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னால. அப்படிலாம் கிடையாது. இந்த ரிசல்ட்ஸை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அன்றைக்கி கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா 4 hours லைவ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம சேனலில் மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் வரைக்கும் வந்து உங்களுக்கு தொடர்ந்து லைவ் இருக்குது. நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எது வந்தாலும் எதிர்த்து நிற்போம். ஓகேங்களா? என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா?